விஜய் புறப்பட்டு விட்டார். The Chief Ministerial Designate of Tamil Nadu திரு சி ஜோசப் விஜய் தன்னுடைய கேம்ப் ஆபீஸிலிருந்து பதவியேற்பு விழா நடக்கக்கூடிய மண்டபமான ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நோக்கி செல்கிறார். தன்னுடைய நீலாங்கரை கேம்ப் ஆபீஸிலிருந்து புறப்பட்டார் திரு சி ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ள, ரகசிய காப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள தன்னுடைய நீலாங்கரை அலுவலகத்திலிருந்து கேம்ப் ஆபீஸிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் திரு சி ஜோசப் விஜய். தமிழ்நாட்டு வெள்ளை கலர் சட்டை, என்ன கலர் பேண்ட்னு தெரியல. வெள்ளை கலர் பேஜா என்னப்பா அது? பீச் 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 காக்கின்னு சொல்லக்கூடாது. பீச் காக்கி, நம்ம காக்கின்னு சொல்லிக்கலாம். அது ஏதோ விஷயம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பீச்னு சொல்லிக்கிறாங்க சொல்ற மாதிரி. அந்த மாதிரி அப்படி வேணாலும் சொல்லலாம். பர்பிள் நான் வயலட் நாங்க எல்லாம் சொல்வோம். பர்பிள்ங்க பூ என்றும் சொல்லலாம், புய்பம் என்றும் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரியே சொல்லலாம். ஓகே, முதலமைச்சருக்கான கான்வாய் வாகனங்களோடு, பைலட் வெஹிக்கிளோடு, முன்ன பைலட் வெஹிக்கிள் கான்வாய் வாகனங்களோடு திரு சிஎம் டெசிக்னேட்டோடைய கார்கேட் பவனி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம கடந்த ஒரு வாரத்துல பல முறை இந்த வீட்டுல இருந்து விஜய் அவர்கள் வெளியே வரத பார்த்திருக்கோம். இந்த முறைதான் மிக அமைதியா, எந்த ஆரவாரமும் இல்லாம, பக்கத்துல ஆள் இல்லாம, செல்ஃபி எடுக்காம, கூச்சல் இல்லாம, சத்தம் இல்லாம அமைதியா கார் பணியாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அங்க அந்த ஏரியால அவங்க இயல்பாவே வேலை செய்றாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படி செஞ்சிருக்காங்க. நீங்க இப்போ அவுட் கோயிங் சிஎம் உடைய சித்தரஞ்சன் சாலைக்கு நீங்க அங்க ரெசிடென்ட் இல்லைன்னா எளிமையா போயிட முடியாது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தபோது இந்த போயஸ் கார்டனுக்கு பின்னி சாலையை தாண்டி எளிமையா போயிட முடியாது. சோ அது வந்து முதலமைச்சருடைய இல்லத்துக்கு அந்த வளாகத்துக்கு அந்த ஒட்டுமொத்த சாலையோட ரெண்டு பக்கத்துலயுமே போலீஸ் போஸ்ட் போட்டுருவாங்க இல்லையா? போட்டுட்டு அவங்க செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. பேரிகேட் போட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தா மட்டும் தான் நீங்க அங்க ஃப்ரீயா போலாம். நீங்க இவர் அவருக்கு பக்கத்து விடுங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பா ஒரு புரிதல் இருக்கும், அவங்கள விட்டுருவாங்க. தினமும் போயிடுவாங்க, தினமும் பக்கத்து வீடா கேட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இவர் கிரீன் வேஸ்ட் ரோடு வராரா எப்படின்னு தெரியல. கிரீன் வேஸ்ட் ரோடு வருவாரான்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தட் நாட் லைக்லி. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்துல என்ன செயல்பட்டார். திரு கருணாநிதி அவர்கள் கோபாலபுரம் இல்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன். இன்னும் சொல்ல போனா போயஸ் கார்டன் எல்லாம் கூட பிரம்மாண்டமான இடம். கோபாலபுரம் இல்ல வந்து ரொம்ப எளிமையான இடுக்குகள் நிறைந்த ஒரு பழைய காலத்து வீடு. அதுல இருந்து தான் இவர் செயல்பட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களும் கூட டெபுட்டி சிஎம் இருக்கும்போது கிரீன் வேஸ்ட்க்கு வந்தார் இல்லையா? ஆமா. இப்போ குறிஞ்சி டெபுட்டி சிஎம், அவுட் கோயிங் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த இல்லத்துல அப்போ ரெசிடென்ட்டா இருந்தாருன்னு எனக்கு புரியுது. ஓகே, உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.